திமுக வெர்சஸ் பாஜக மோதல் போய் இப்போ பாஜக வெர்சஸ் தாவேகா மோதல் வந்து பூதாகரமா வந்து வெடிச்சிட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னம்னா டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமா அண்ணாமலை அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினார் இல்லையா, அந்த ஒரு போராட்டம் குறித்து தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு அறிக்கையை கேட்டோடனே அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கரமா பொங்கி எழுந்து தாவேகாவை வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்காருங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது டாஸ்மாக் ஊழல் முறைகேடு விவகாரம் தொடர்பா புஷி ஆனந்த் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பாஜகவினர் வந்துட்டு வெளியில திமுக கூட போராட்டம் நடத்துற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு கூட்டணி வச்சுட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பொங்கி எழுந்திருக்காருங்க. அப்ப செய்தியாளர்கள் சந்திப்பின் போது செய்தியாளர்கள் வந்து இது குறித்த ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. அப்ப வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, தாவேகால இருக்கிறவங்களுக்கோ இல்ல விஜய்க்கோ வந்து அரசியலை பத்தி என்னங்க தெரியும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு, அவர் மாதிரி நான் வந்து பண்ண கிடையாது, களத்துல இறங்கி நான் வந்து டைரக்டா வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு சினிமா ஷூட்டிங்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டோம் நடிகைகளோட இடுப்பை கிள்ளிட்டு வந்து நான் வந்து அரசியல் நடத்த கிடையாது. இதை கேட்கறதுக்கோ இல்ல சொல்றதுக்கோ விஜய்க்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ரைட்ஸை வந்து யாருங்க கொடுத்தது? படத்துல வந்து அவர் சிகரெட் குடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இப்ப டாஸ்மாக் ஊழல் குறித்து அவர் பேசுறதுக்கு வந்து அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படியா பண்றேன், ஆனா நான் வந்து களத்துல இறங்கி பண்றேன், அங்க வந்து அவர் பேசணும், ஃபர்ஸ்ட் தாவேகா எல்லாத்தையும் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பொங்கி எழுந்திருக்காருங்க. அது மட்டும் இல்ல, திமுகவோட பி டீம் தான் வந்துட்டு தாவேகா, திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரகசியமா தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் வந்து தமிழக வெற்றி கழகம், இதை வந்து நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் குறித்தோ இல்ல அரசியல்ல வேற ஒரு கருத்துக்கள் சொல்றதுக்கோ வந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு அரசியல்லாம் வந்து பண்ணக்கூடாது, எதா இருந்தாலும் களத்துல இறங்கி பேசணும். இப்ப பேசுறவங்க வந்துட்டு இந்த ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 1000 கோடி ஊழல் வந்து அமலாக்கத்துறை கன்ஃபார்ம் பண்ணப்பயே விஜய் வந்து களத்துல இறங்கி போராட வேண்டியதானே, அப்போ வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்ப என்ன வீட்டுல உட்காந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சர்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு என்னப்பா விஜய் சாரை போய் இப்படி எல்லாம் பேசிட்டீங்களே, அவர் எந்த அளவுக்கு வந்து நடிக்கிறாரு, எப்படியெல்லாம் வந்து சினி ஃபீல்டுல இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம இந்த அளவுக்கு வந்து அவரை டேமேஜ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சிலர் வந்து தங்களோட கேள்விகளையும் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜய்க்கு ஆதரவா அதிமுக இருக்கிற காயத்ரி ரகுராம் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, எங்க விஜய் சார் வந்துட்டு நெகட்டிவிட்டியை வந்து புறக்கணிக்கிறவரு, முட்டாள்களுக்கோ கேமரா வீடியோக்களுக்கெல்லாம் வந்துட்டு முக்கியத்துவமே வந்து கொடுக்க மாட்டாரு, விஜய் சாரை வந்து ரொம்பவே அவதூறு பரப்புனது திமுக தான், சமூக வலைதள பக்கங்கள்ல அவரை வந்து தப்பா கொண்டு வந்து நிப்பாட்டினதுமே வந்துட்டு திமுக தான், அதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க தான் பண்ணுனாங்க, அதனால திமுகவோட பி டீம் வந்து எங்க விஜய் சார் வந்து கிடையாது, நான் வந்து விஜய் சாரோட தீவிர ரசிகை, அதனால அவர் வந்து திமுக பக்கம் விழுக மாட்டாரு, அதனால இந்த திமுகவும் பாஜகவும் வந்துட்டு எதிர்காலத்துல தமிழ்நாடுக்கு ஏத்த ஒரு கட்சியே வந்துட்டு இல்லைங்க, அதனால எங்க விஜய் சாருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு, அரசியல் பொறுமை இருக்கு, அவருக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா ஒரு தகுதியுமே வந்து விஜய் சாருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்பவே ஆதரவு தெரிவிச்சு காயத்ரி ரகுராம் வந்து பேசியிருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வியில வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை. ஏன் அப்படின்னம்னா 1000 கோடி ரூபாய் ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே வந்துட்டு விஜய் அவர்கள் இதுக்கான போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் வந்து அதை செய்யாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கறதும் இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கறதும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து தாவேகாவை பத்தி பேசினதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.